அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்த ஆண்டவரே, நீரே துதிக்கப்படத்தக்கவர், சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தை கைக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். முந்தின அதிகாரத்துல ஒரு கப்பல் பிரயாணத்துல ஏற்பட்ட தாக்குதலை குறித்தும், அதுல எப்படி பவுலும் அவரோடு கூட இருந்த 276 மொத்த பேர் 276 பேரு எப்படி அந்த கப்பல் சேதத்துல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்றத நம்ம தியானிச்சோம். அப்படி தப்பி கரை சேர்ந்தவங்க இப்ப ஒரு தீவுக்கு வராங்க, மெலித்தா தீவு. அந்நியர் ஆகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அவங்க யூதர் கிடையாது, அந்நியர், புறஜாதியினர். ஆனா அவங்க பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. ஆண்டவர் அறியாத அந்த ஜனங்கள் அவ்வளோ அன்பா இவங்க கிட்ட, புதிதா தப்பிச்சு வந்தவங்களுக்கு, ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்கள்ட்ட அன்பு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளான நம்மளும் இன்னும் அதிகமா அன்பு காட்டுறவங்களா இருக்கணும். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அவங்க அங்க இருந்த குளிர் மழைக்காக நெருப்பு மூட்டி அதுல சூடு உண்டாக்கி கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல இவங்களையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உறைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விறகு தூக்கி போடும்போது விறகுல இருந்த அந்த ஒரு பாம்பு விரியன் பாம்பு கைய பிடிச்சுக்கிச்சு, கவ்விருச்சு பவுலோட கைய. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, பவுலோட கையில அப்படியே பாம்பு தொங்கிட்டு இருக்கத பார்த்த உடனே, இந்த மனுஷன் கொலை பாதகன், இவன் ஏதோ கொலை செஞ்சிருக்கான், இதற்கு சந்தேகம் இல்லை, சந்தேகமே கிடையாது, இவன் கொலை செஞ்சிருக்கான். இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். சமுத்திரத்துல, கடல்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தா, ஆனா பழி இவன் செய்த பாவத்தினால கொலை செய்ததுனால ஏற்படக்கூடிய பழியினால இவன் இப்ப பிழைக்க முடியல. என்னாகமும் 32:23 சொல்லியிருக்கு, பாவம் ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இவன் கடல்ல தப்பிச்சா கூட இப்ப பாம்பு இவனை பிழைக்க ஒட்டாம பண்ணிருச்சு, இவன் செய்த பாவத்தினால என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆனா பவுல் தன் கையில இருந்த அந்த பாம்ப எரியிற அந்த அக்கினியில தீயில போட்டு உதறிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான், ஒரு சேதமும் ஏற்படல. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லியிருக்காரு. அது மாதிரி இங்க அந்த பாம்பு ஒரு பாம்பு கைய கவ்வின போதும் கூட ஒரு தீங்கும் ஒரு சேதமும் பவுலுக்கு ஏற்படல. தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததுனால
பவுலுக்கு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தீவார் என்ன நினைச்சாங்கன்னா, ஆனா இதுதான் இயற்கை. அந்த கவ்வுன உடனே பாம்பு கொன்ன உடனே வீக்கம் கொண்டு கீழே விழுந்து செத்து போயிடுவான் அப்படிதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுதான் இயற்கையில நடக்க வேண்டியது. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அற்புதம் செய்து பவுலுக்கு ஒரு தீங்கு அணுகாம பாதுகாத்தாரு. அதை இவங்க பாக்குறாங்க. நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது, ரொம்ப நேரம் பாக்குறாங்க, ஒரு தீங்கு ஏற்படல அப்படின்றத பார்த்த உடனே வேறு சிந்தையாகி, இப்ப அவங்க சிந்தையில ஒரு மாற்றம் ஏற்படுது. முதல்ல அவங்க நினைச்சது கொலை பாதகன் நினைச்சாங்க. அதனால இவன் செய்த தப்புனால இவன் தண்டனையை பெறான்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப சிந்தனையில ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அதை பார்த்த உடனே இவங்க சிந்தனை மாறுது. இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அங்க லீஸ்திரா பட்டணத்துக்கு பவுல் சென்ற போது பிறவியில இருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை பவுல் உரத்த சத்தமா நீ எழுந்து கால் ஊன்றி நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்தான். இதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்கள் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு 14:11 தேவர்கள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்தார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். பவுல தேவன் சொல்றாங்க. தீவுக்கு ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு அறியல. தேவன் என்று பவுல் ஏதோ தேவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தீவுக்கு முதலாளியாக்கிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அந்த தீவோட முதலாளி ஓனர் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தான். அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். இந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்கள அந்த தீவோட முதலாளி 3 நாள் தன்னிடத்துல வைத்து கொண்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பராமரித்து வந்தான். புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேந்தியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். அங்க தங்கி இருக்கிற நாட்கள்ல அந்த முதலாளி தீவோட முதலாளியோட அப்பாக்கு காய்ச்சல் இரத்த பேதி இருந்தது. பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி, உடனே பவுல் அங்க போய் அவனுக்காக ஜெபம் பண்றார். யாக்கோபு 5வது அதிகாரம் 13-14 வசனத்துல ஒருத்தன் வியாதிப்பட்டா சபையோட மூப்பர்கள் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் கற்றுக் கொடுக்குது. அது மாதிரி இங்க பவுல் அந்த வியாதியோடு படுத்திருக்கிற அந்த முதலாளியோட தகப்பன் இடத்துல போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்குது. அவன் சுகமாகிறான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் குணமாக்கப்பட்டவர்கள். உடனே இந்த செய்தி அந்த தீவுல இருக்கிற மற்ற வியாதியஸ்தருக்கும் பரவுச்சு. எல்லாம் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்ப தீவார் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினால சுகமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, இப்ப அவங்களுக்குள்ள இவங்களை பார்க்கும்போது ஒரு மரியாதை ஏற்படுது.
ஏன்னா இவங்க மூலம் அவங்க நன்மையை பெற்றிருக்கிறாங்க, அற்புதம் நடக்குது, அதன் மூலம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அறிஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க உயர்வா நினைக்கிறாங்க, மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். கப்பலுக்கு பயணத்துக்காக கிளம்பும் போது இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. ஏன்னா அற்புத சுகத்தை பெற்றதுனால நன்றியோடு இவங்கள கனம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு, மழை காலத்துக்காக அங்க வைக்கப்பட்டிருந்த அலெக்சந்திரியா கப்பல்ல இவங்க அந்த பட்டணத்து கப்பல்ல ஏறி அங்கிருந்து புறப்படுறாங்க 3 மாசம் கழிச்சு. சீரா கூசா பட்டணத்துக்கு சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அடுத்து ஒரு பட்டணத்துக்கு போறாங்க, அங்க 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரெகியு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றற் காற்றடிக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அடுத்து ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அங்க விசுவாசம் உள்ள சபையில உள்ள விசுவாசிகளை சந்திக்கிறாங்க. அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். 7 நாள் அந்த இடத்துல நாங்க தங்கி இருந்தோம். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அடுத்து கடைசியா இப்ப ரோமாபுரிக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் தரிசனத்துல சொன்னது அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்த போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியா இப்ப ரோமாபுரிக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இவங்க தப்பிச்சு கரை ஏறினப்ப மெலிதா தீவுக்கு வந்தாங்க. அந்த தீவார் அன்போடு இவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. குளிர் காயும்படியா அங்க நெருப்பு மூட்டி இருந்தாங்க. பவுல் விறக எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு கைய கவிச்சு, உடனே அந்த தீவார் நினைச்சாங்க கப்பல் சேதத்துல இருந்து தப்பிச்சு வந்த இவன் ஏதோ ஒரு கொலை பாதகனா இருக்கான், கொலை செய்திருக்கான், அதுக்குரிய தண்டனையாக இவன் அதுல இருந்து தப்பிச்சாலும் இப்ப பாம்பு கடியில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பவுல் அத உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவன் சீக்கிரமா செத்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க தீவார். ரொம்ப நேரம் ஆகியும் ஒரு சேதமும் ஏற்படலன்னு பார்த்தப்போ அவங்க சிந்தனையில வேற மாற்றம் ஏற்பட்டுச்சு. கொலை பாதகன் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அவன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டாங்க. அந்த தீவோட முதலாளி வீட்டுல 3 நாள் தங்கி இருந்தாங்க. அப்ப அந்த முதலாளியோட தகப்பன் காய்ச்சலால பாதிக்கப்பட்டு படுத்திருந்தான். பவுல் அவனுக்காக ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது சுகம் அடைஞ்சான். இது அந்த தீவுல இருக்க மற்றவர்களும் கேள்விப்பட்டு வியாதியஸ்தர் எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. இவங்க அங்கிருந்து கிளம்பும் போது இவங்களுக்கு நல்ல மரியாதை செய்து அந்த இடத்த விட்டு இவங்களோட தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி அடுத்து 2-3 பட்டணங்களை கடந்து அவங்க கடைசியா ரோமாபுரியே சேர்ந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவா ஆண்டவரே வீரியன் பாம்பு கவ்வின போது கூட நீங்க காப்பாற்றினீர். ஒரு சேதமும் ஏற்படாது ஆண்டவரே நீங்க பாதுகாத்தீங்க. அதற்காக துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வல்லமை அற்புதங்களை செய்கிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஊழியர்கள் மூலம் நடைபெறுகிற எல்லா ஊழியங்கள்லையும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய வல்லமை வெளிப்படணும், அநேகர் உம்மை ஜீவனுள்ள தேவனாய் கண்டுகொள்ள இந்த நாள்ல கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியிலே நாங்களும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீங்க எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் bless you.